Hi everybody, I am R Malini. This is your Malini Simple Grammar class. So நம்ம last classல என்ன பார்த்தோம்னா second unit complete பண்ணிட்டோம். Supplementary 3 நம்ம வந்து ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர் லெசன்ல ஃபுல்லா நம்ம வந்து எக்ஸசைசஸ் எல்லாம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர் அந்த ஒரு ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீ, அந்த ட்ரீயை வந்து ரொம்ப வருஷமா அவங்க வயல்ல வளர்த்திட்டு வந்த அந்த ஃபார்மர் வந்து என்ன பண்றாருன்னா, அது வயசாயிடுச்சு, அது பழங்கள் கொடுக்காதுன்னு சொல்லி நினைச்ச உடனே அந்த இடத்த வந்து மிச்சம் பண்ணலாம், ஒரு ரூம் கட்டலான்ட்டு அதை வந்து கட் பண்றதுக்கு பாக்குறாரு. பட் அந்த ஃபார்மருடைய டாட்டரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அதை கட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ப்ளீட் பண்ற மாதிரியும், அட் த சேம் டைம் அந்த அட் லாஸ்ட் கடைசி நாள் வந்து அந்த ஆப்பிள் ட்ரீ வந்து ஒரு ஃப்ரூட் அழகா வந்து ஒரு ஜூசி ஃப்ரூட்டை கொடுக்குது. அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து அவருக்கு தன்னுடைய சைல்டுஹுட் மெமரிஸ் வருது அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து அவரும் வந்து ரொம்பவே சைல்டுஹுட் மெமரிஸ் வரங்காட்டி அந்த பொண்ணும் தன்ன மாதிரி அந்த ஆப்பிள் ட்ரீயோட நிழல்ல வந்து விளையாடணும், அவளும் வந்து தன்னோட சைல்டுஹுட் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள் ட்ரீயை இனிமேல் நம்ம கட் பண்ணவே கூடாதுன்னு டெசிஷன் எடுத்து அந்த ஆப்பிள சாப்பிட்டு வளர்ந்த நினைவுகளோடயே வந்து அதை கட் பண்ணாம விட்டுறாரு. அந்த அவங்களோட டாட்டர்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் ஆல் த தேர்டு சப்ளிமெண்ட்ரி, அதாவது செகண்ட் யூனிட்ல தேர்ட் ஒன் சப்ளிமெண்ட்ரி பாத்தீங்கன்னா ஆப்பிள் ட்ரீ அண்ட் ஃபார்மர் முடிஞ்சிருச்சு. அதோட கண்டென்ட் மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா, யூ ஷுட் நாட் கட் த ட்ரீ, அட் த சேம் டைம் இஃப் யூ வாண்ட் டு கட் த ட்ரீ யூ ஹாவ் டு பிளான்ட் அனதர் ஒன் ட்ரீ இன்ஸ்டெட் ஆஃப் கட்டிங் ட்ரீ. அதாவது நம்ம ஒரு ட்ரீயை கட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பதிலா அதே இடத்துல வந்து நம்ம இன்னொரு ட்ரீயை, இன்னொரு மரத்தையோ செடியையோ விதையோ போட்டு வளர்க்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்ல வர கண்டென்ட்னு சொல்லிட்டு அந்த சப்ளிமெண்ட்ரியில சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் we are going to see the third one unit, first lesson, a visitor from distant lands. அதாவது ஒரு விசிட்டர் நிறைய பகுதிகள் இருந்து வந்தவங்க. இங்க மெயினா எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாவே நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. செகண்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னா பிளான்ஸ் பத்தி, அதாவது செடி கொடிகளை பத்தி சொல்லியிருந்தாங்க. தேர்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னா காய்கறிகளை பத்தின லெசன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரின் வெஜிடபிள்ஸ், லோக்கல் வெஜிடபிள்ஸ் இதை பத்தின ஒரு கண்டென்ட் தான் எ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ். ஸோ அந்த லெசனை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். அந்த கான்வர்சேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா, பையன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணு, அப்புறம் எல்லாருமே வந்து சாப்பிடும் பொழுது வந்து அந்த வெஜிடபிள்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தின ஒரு கான்வர்சேஷன். அதுல அந்த எந்தெந்த வெஜிடபிள்ஸ் வருது, எதெல்லாம் லோக்கல் வெஜிடபிள்ஸ், எதெல்லாம் ஃபாரின் வெஜிடபிள்ஸ் பாக்குறதா the title, a visitor from distant lands. So it is in the dialogue form. இது வந்து dialogue formல இருக்கும். கேஷுவலா நம்ம சாப்பிடும் பொழுது எப்படி பேசிப்போமோ அந்த ஃபார்ம்ல இருக்கிறது தான் இந்த ஒரு ப்ரோஸ். So shall we see the today's class? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மணியோட ஃபேமிலி வந்து ஒரு வில்லேஜ்ல வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் வந்து செஞ்சி, அதாவது இங்கிலீஷ்ல ஜிஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஒரு வில்லேஜ்ல விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வசிக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஒரு நாள் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க பொட்டேட்டோ கறிய. அப்ப வந்து பேசிட்டு இருக்காங்க. மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வெஜிடபிள்ஸ் தான் பிடிக்கும். பொட்டேட்டோஸ், லேடிஸ் ஃபிங்கர்ஸ் இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டான். பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா நம்ம பிட்டர் கார்டு, பாகக்காயில சாப்பிடவே மாட்டான். சோ அப்பா இந்த வெஜிடபிள்ஸ் பத்தி தான் ஒரு டாக் ஓடுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் பொட்டேட்டோஸ் டுடே பிகாஸ் தே ஆர் ஃபாரின் வெஜிடபிள்ஸ். மணி சொல்றான், நான் இன்னைக்கு வந்து பொட்டேட்டோ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்றான். ஏன் பொட்டேட்டோ சாப்பிட மாட்டேன்னா, அது நம்ம மாநிலத்து வெஜிடபிள் கிடையாது, நம்ம நாட்டோட வெஜிடபிள் இல்ல, அது ஒரு ஃபாரின் வெஜிடபிள்னு சொல்றான். அதுக்கு வந்து அந்த அவங்க தங்கச்சி சொல்லுது, நோ அப்படியெல்லாம் கிடையாது, அம்மா வந்து ஃபாரின்ல போய் வெஜிடபிள் வாங்கல, பக்கத்துல இருக்கிற கடையில தான் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றான். அப்ப வந்து அப்பாட்ட வந்து அந்த பையன் சொல்றான், அந்த பொண்ணு பேரு செல்வி, அந்த பையன் பேரு மணி இல்லையா. சோ அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அப்பாட்ட அந்த பையன் சொல்றான், செல்வி வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கனால நான் சொல்ல வர்றத புரிஞ்சுக்கல, அப்பா ஃபாரின் வெஜிடபிள் அப்படின்னா வேற ஒரு நாட்டுல இருந்து வந்த வெஜிடபிள்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்றான். ரொம்ப குழந்தையா இருக்கறனால அவளால புரிஞ்சுக்க முடியல, நம்ம நாட்டு வெஜிடபிள் இந்த பொட்டேட்டோ கிடையாது அப்படின்னு சொல்லங்காட்டியும் அவங்க அப்பா கேட்கிறாரு, அப்படின்னா என்ன, அதனால என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க, we should buy and eat locally grown food. நம்ம வந்து லோக்கல்ல வந்து கிடைக்கிற ஃபுட் சாப்பாடை தான் வந்து சாப்பிடணும், அந்த வெஜிடபிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படிங்காட்டியும் சரி. she also told us to use things made in our country. அவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அதை தான் யூஸ் பண்றாங்க, நம்மளையும் அதை யூஸ் பண்ண சொன்னாங்க அப்படிங்காட்டியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பா செல்வி சொல்றா, so what else did your teacher tell you? அது தவிர வந்து வேற ஏதாவது வந்து சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பண்ணி சொல்றா, அவங்க டீச்சர் வந்து என்னென்ன டீச் பண்ணாங்களோ. சோ நம்ம ஸ்கூல்ல நல்ல விஷயங்களை கத்து கொடுக்கும் பொழுது பசங்க வந்து அப்படியே அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டோரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். சோ அப்பா வந்து
கேக்குறாங்க. அப்படின்னா வந்து நீ வந்து டொமேட்டோ ஆர்டர் பண்ண முடியாது, டொமேட்டோ சூப் சாப்பிட முடியாது, பைனாப்பிள் ஜூஸ் சாப்பிட முடியாதுங்காட்டியும் அப்ப வந்து பைனாப்பிள் ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ் அதுவும் ஃபாரின்ல வந்தது, ஃபாரின்ல இருந்து வந்தது தானே அப்படின்னங்காட்டியும் அம்மா சொல்றாங்க. சோ அப்படின்னா நீ பாப்கார்ன் கூட சாப்பிட முடியாது, நெக்ஸ்ட் டைம் நீ மூவிக்கு போறீங்கன்னா பாப்கார்ன் கூட சாப்பிட முடியாது, அதுவும் ஃபாரின்ல இருந்து வந்தது தானே அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து அவங்க தங்கச்சி அவங்களை இன்சல்ட் பண்றாங்க. 3 பேர் சேர்ந்து அவங்கள வந்து நக்கலா பேசுறாங்க. மணி அப்ப வந்து நீ எதுவுமே ஆர்டர் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஏன் வந்து பாப்கார்னோ சூப்போ எதுவுமே ஆர்டர் பண்ண முடியாது, எனக்கு வந்து ஆர்டர் பண்ணி நான் சாப்பிடுவேன், ஏன் அப்படி சொல்றீங்க அப்படிங்காட்டியும் அப்போ பொட்டேட்டோவும் நீ இப்போ ஃபாரின் வெஜிடபிள் சாப்பிட மாட்டேங்கிற இல்லையா, அப்போ உனக்கு தெரியுமா பாப்கார்னு, அதுக்கப்புறம் டொமேட்டோஸ், ஈவன் லேடிஸ் ஃபிங்கர்ஸ் எல்லாமே மற்ற கண்ட்ரில இருந்து வந்தது தான், இது எல்லாமே லோக்கல் வெஜிடபிள்ஸ் கிடையாது, அதாவது வெளிநாடு அயல் நாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணி என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் இல்லையா, அதுதான் அந்த பையனுக்கு வந்திருக்கு. ஏரோப்ளான்ல கொண்டு வந்தாங்களா இல்ல எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கட்டியும் இல்ல அதாவது கடல் வணிகர்கள் மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கடல் மூலமா வந்து ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு கொண்டு வந்தாங்க அப்படிங்கட்டியும் ஏன் அவங்க வந்து இங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கட்டியும் அப்போ அந்த இடத்துலதான் அப்பாவும் அம்மாவும் சிரிச்சுட்டு அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அப்படி அம்மாவும் அப்பாவும் வந்து மணி கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா, மணி என்ன கேக்குறா, மெர்ச்சன்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த பையனும் பொண்ணும் மாத்தி அம்மா அப்பாட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. அந்த பொண்ணு கேக்குறா ஏரோப்ளான்ல வந்தாங்களா இல்ல வந்து எப்படி வந்தாங்க, நடந்து வந்தாங்களான்னு சொல்லும் பொழுது அந்த காலத்துல வந்து பிளைட் கிடையாது, அவங்க அதிகமா யூஸ் பண்ணது வந்து கடல்வழி வணிகம் தான் யூஸ் பண்ணாங்க. சோ சீ ட்ரேடு தான் யூஸ் பண்ணாங்க இல்லையா. சோ அந்த சீ ட்ரேட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து கடல்ல கொண்டு வந்தாங்க, அது கொண்டு வரதுக்கு வருஷ கணக்கா ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து மணி சொல்றான், ஏன் அவங்க வெஜிடபிள்ஸ் மட்டும் கொண்டு வந்தாங்க தெரியுமான்னு கேட்கும் பொழுது அம்மாவும் அப்பாவும் சிரிக்கும் பொழுது அந்த குட்டி பொண்ணு என்ன கேக்குறான்னா, ஏமா கொஞ்சம் ஸ்வீட்டாவது கொண்டு வந்திருக்கலாம் அவங்க, அதை ஏன் கொண்டு வரல, அப்ப வந்து அவங்க என்னதான் வந்து கொண்டு வந்தாங்க, எதுக்காக அவங்க வந்தாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அம்மா வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஸ்டோரியில பீப்புள் வந்து இந்தியாவுக்கு நிறைய விஷயங்களுக்கு நிறைய காரணங்களுக்கு வந்தாங்க. அதுல முக்கியமா வந்து அவங்க தேடி வந்த முக்கியமான ஒரு நறுமண பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா பிளாக் பெப்பர், கருமிளகு. அந்த கருமிளகை தான் தேடி வந்தாங்க. அதாவது போர்ச்சுகல் இருந்து ஒருத்தர் வந்தாங்க, அவர் பேரு வாஸ்கோடகாமா. அவர் வந்து கேரளாக்கு வந்தாரு. எதை தேடிட்டு வந்தாருன்னா கருமிளகு, பிளாக் பெப்பரை தான் தேடிட்டு வந்தாங்க. சோ நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த காலத்திலேயே அவங்க பாத்தீங்கன்னா செயிலர்ஸா, அதாவது கடல் வழியா வந்து அவங்க வந்து ஃபாரின்ல இருந்து, அவர் வந்து போர்ச்சுகல் நாட்டிலிருந்து ஒரு நறுமண பொருள் இந்த ஒரு கருமிளகுக்காக வந்திருக்காரு. சோ அப்ப பாருங்க நம்மளுடைய நாட்டுடைய மிளகோட அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத அம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இங்க வந்தார் இல்லையா, அவர் ரீச் ஆன உடனே வந்து கோழிக்கோடு இருக்கு இல்லையா, கேரளால கோழிக்கோடு, அங்கதான் வந்து பிளாக் பெப்பர் அதாவது கருமிளகை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சோ அவங்க வந்து அந்த கருமிளகு நமக்கு வந்து கண்டிப்பா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், சளிக்கு யூஸ் ஆகும், அட் த சேம் டைம் நம்ம வந்து ரசம் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம எல்லா வகையிலுமே பெப்பர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது இல்லையா. சோ அந்த பெப்பரை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்தியால இருந்து அவங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவுக்குமே, அதாவது தமிழ்நாட்டுக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. they took spices from India. இந்தியால இருந்து எடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல வந்து பிளாக் பெப்பர் இல்ல, கோழிக்கோடுல தான் ஃபைண்ட் பண்றாங்க இல்லையா. அப்ப தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதும் இவருதான் கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாம இந்தியால இருந்து நிறைய வந்து ஸ்பைசஸ் கொண்டு போறாங்க. அதுக்கப்புறமா அவங்க இந்தியாவுக்கும் இறக்குமதி பண்றாங்க, இந்தியால இருந்து ஏற்றுமதி பண்ணியும் கொண்டு போறாங்க. சோ போர்ச்சுகீசிய மக்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து சொல்றாங்க இந்த மணி கிட்ட. சோ போர்ச்சுகீசிய மக்கள் வந்து நம்ம இந்தியால இருக்கிற மக்களுக்கு நிறைய வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க புது புது வெஜிடபிள்ஸ். அதுல வந்து பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கு ஒன்று. அந்த உருளைக்கிழங்குல வந்து மசால் செய்வாங்களே அம்மா, உருளைக்கிழங்கு மசால், உருளைக்கிழங்கு கிரேவி, அந்த மாதிரி செஞ்ச பொழுது சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அதை வந்து வேகமா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பொட்டேட்டோ வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கலாமான்னு சொல்லிட்டு மணி சொல்றான், ஆமா அது ஒரு ஃபாரின் வெஜிடபிள் தான் அப்படின்னு சொல்லங்காட்டியும் அது அப்ப வந்து இப்போ இந்த குட்டி பொருட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு ஃபாரின் விசிட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சில்லி, அதாவது மிளகாய், பச்சை மிளகாயும் வந்து ஃபாரின்ல இருந்து வந்ததுதான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம ஊர் வெஜிடபிள், பச்சை மிளகாயும் ஃபாரின் வெளிநாட்டில இருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி என்ன பண்றாருன்னா ஒரு லாங் கிரீன் சில்லி வந்து அந்த ஒரு உருளைக்கிழங்கு மசாலா இருக்கு இல்லையா,
அதுல இருந்து எடுக்கிறான். சோ இவங்க தான் ஃபாரின் விசிட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்குங்காட்டியும், அம்மா நீங்க என்ன ஃபாரின் விசிட்டர்னு இந்த மிளகாயை வச்சு கிண்டல் பண்றீங்களான்னு அம்மாட்ட வந்து அப்படியே ஃபன்னா பேசிட்டு இருக்கா. அப்ப அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க அம்மா வந்து ஃபன் பண்ணல, நிஜமாவே இது வந்து ஃபாரின்ல இருந்து வந்த வெஜிடபிள் தான், இது ஒரு வகையான ஃப்ரூட்னு சொல்லுவாங்கன்ட்டு அப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த குட்டி பொண்ணுக்கு. சோ சில்லிஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் சவுத் அமெரிக்காலேங்கிறாங்க. ஏன்னா அது காரத்துக்கு பதிலா முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், பிளாக் பெப்பர். அப்ப பெப்பருக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ற மிகப்பெரிய இன்னொரு ஒரு ஃப்ரூட், அதாவது நம்ம காய்கறி வகையில பார்த்தோம்னா சில்லி சொல்லலாம். கிரீன் சில்லி தான் வந்து நல்லா வந்து வெயில்ல காய வச்சோம்னா நமக்கு ரெட் சில்லியா மாறிடும் இல்லையா. சோ அதனால இந்த பெப்பருக்கு பதிலாக யூஸ் பண்ற சில்லி ரொம்ப ரொம்ப ஃபேமஸா எங்க இருந்திருக்குன்னா சவுத் அமெரிக்கால இருந்திருக்கு. சோ வேர்ல்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃப்ரூட்டா இருந்திருக்கு. சோ ஒன் டே ஒரு நாள் வந்து செயலர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இருக்காரு இல்லையா, அவர் வந்து சவுத் அமெரிக்காவுக்கு வந்து போயிருக்காரு. அப்ப வந்து ஆக்சுவலி அவர் வந்து இந்தியாவை தேடிட்டு இருந்திருக்காரு. இந்தியாவை தேடும் பொழுது அவர் வந்து எதுக்காக தேடினார்னா அந்த பிளாக் பெப்பருக்காக தான் தேடி இருக்காரு, கருமிளகுக்கு. அப்ப இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக எதை கண்டுபிடிச்சானா சவுத் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச பொழுது அங்க இருக்கிற சில்லியும் அவர் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறாங்க. சோ இது வரைக்கும் போது நிறைய கண்டினியூஸா பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிமைனிங்கையும் பார்த்துட்டு ஒரு ரீகலெக்ஷன் பண்ணிட்டு அண்ட் புக் பேக் எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம 2 வெஜிடபிள், ஃபாரின் வெஜிடபிள் பார்த்தோம், பொட்டேட்டோ அண்ட் ஆல்சோ அண்ட் அனதர் ஒன் என்னது சில்லி, கிரீன் சில்லி. அதே மாதிரி 2 ஃபாரின் விசிட்டர்ஸ், பொட்டேட்டோ கிரீன் சில்லிங்கிறது வெஜிடபிள். அட் த சேம் டைம் மேன், அதாவது ஹியூமன் பீயிங் யாருன்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸும் வாஸ்கோட காமாவும் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிமைனிங் பார்த்தலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.